ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10th சயின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்பெஷல் ஸ்டடி மெட்டீரியல். இதில் சாப்டர் வைஸ் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக இந்த ஸ்லோ லேர்னர்ஸும் ஃபெயில் ஆகிடும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் ஆன்சர் த ஃபாலோவிங் 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் 1 மார்க்ஸே படித்ததில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதில் 1 மார்க்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ஷோராக நீங்கள் எல்லா 1 மார்க்ஸையும் அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் வந்து இது வரைக்கும் டஃப்பாக இருக்குது, படிக்காத கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆன்சர் வந்து கீ பாயிண்ட்ஸாக ஷார்ட் ஆன்சராக இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ் ஆகும், ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். இதில் இருக்க மாதிரியே எழுதுங்க. கண்டிப்பாக 2 மார்க்ஸ் வர இடத்துல 1.5 மார்க்ஸ் ஷோராக வந்துடும். அதே மாதிரி 4 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்க்கும் இதில் இருக்க மாதிரி டிஃப்ரென்ஸ் கொஸ்டின்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கொஸ்டினும் விடக்கூடாது, எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுன்றதுக்காக தான் இந்த ஸ்டடி மெட்டீரியல் போட்டிருக்கோம். இதில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ 4 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் இதில் இருக்க மாதிரி எழுதினீங்க கண்டிப்பாக 3 மார்க்ஸ் வர சான்ஸ் இருக்குது. அதே போல் 7 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இதில் இருக்க மாதிரி படித்து எழுதினீங்கன்னா கண்டிப்பாக 5.5 மார்க்ஸ் வர சான்ஸ் இருக்குது. இதில் இது வரைக்கும் கஷ்டமாக இருக்குது, இந்த கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணலை, ரொம்ப டஃப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இதில் படித்து பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எந்த கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எக்ஸாமில் எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் சாப்டர் வைஸ் இருக்குது. ஸோ டஃப்பாக இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. கண்டிப்பாக இதில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் வீடியோவை இந்த சேனலை அப்டேட் பண்ணுறோம், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிஎஃப் வேணுன்றவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறோம், நீங்கள் அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டும். இது வரைக்கும் 1 மார்க்ஸே ப்ரிப்பேர் பண்ணாதவங்க கூட இதில் சாப்டர் வைஸ் 1 மார்க்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதையாச்சும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போங்க. எந்த ஸ்டூடெண்ட்ஸும் ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டடி மெட்டீரியல் விட்டுருக்கோம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாஸ் பண்ணணுன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியலை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஷோராக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம், நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணலாம். ஸ்லோ லேர்னர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொடுத்துருக்க எல்லா 1 மார்க்ஸும் நீங்கள் ஒரே பிடிஎஃப்பில் வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஏன்னா புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் வைஸ் 1 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கும், அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் இருக்கும். நீங்கள் லெசன் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர இந்த பிடிஎஃப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா கொஸ்டின்ஸையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஷார்ட்டாக கீ பாயிண்ட்ஸாக மெயின் பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். டிஃப்ரென்ஸ் கொஸ்டின்லாம் இதில் இருக்கா மாதிரி கண்டிப்பாக எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க் வரும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டயக்ராம்ஸ்லாம் நீட்டாக வரைஞ்சி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்பவே முக்கியம். இந்த ஸ்டடி மெட்டீரியலை படித்தா மட்டும் போதும். ஃபெயில் ஆகிடும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஸ்லோ லேர்னர்ஸ்க்கும் சரி இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டடி மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஷோராக நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பாஸ் பண்ணிடலாம். டிஃப்ரென்ஸ் கொஸ்டின்லாம் இதில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபார்முலா, அதுக்கப்புறம் லாஸு எல்லாமே இதில் வந்து ஈஸியாக இருக்கும். மெயின் பாயிண்ட்ஸாக கீ பாயிண்ட்ஸாக இருக்கும். இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ண முடியல, இந்த கொஸ்டின் ரொம்பவே டஃப்பாக இருக்குது அப்படின்னு நினச்ச கொஸ்டின் இதில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். நீங்கள் மெயின் பாயிண்ட்ஸாக கீ பாயிண்ட்ஸாக எழுதுனா கூட கண்டிப்பாக ஷோராக மார்க் வரும். எந்த கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டடி மெட்டீரியலை விட்டுருக்கோம். ஸோ இதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் எந்த ஒரு 2 மார்க் 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸையும் விட்டுறாதீங்க. எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணுங்கள், எல்லா 1 மார்க்ஸையும் அட்டன் பண்ணுங்கள். டயக்ராம் வர கொஸ்டினை நீட்டாக டயக்ராம் வரைஞ்சி நேம் பார்ட்ஸ் பண்ணுங்கள். டைட்டில் கொடுத்து ஆன்சரை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். புல்லட்டின் பாயிண்ட்ஸ் வச்சு எழுதுங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்து மார்க் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் பேராவாக எழுதுறத விட புல்லட்டின் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸாக நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து மார்க் போட்டுருவாங்க. ஏன்னா நீங்கள் பேராகிராஃபாக எழுதுனீங்கன்னா அதில் மெயின் பாயிண்ட்ஸ் எதுன்னு தெரியாது. ஸோ புல்லட்டின்ஸ் போட்டு எழுத பாருங்கள். இதில் மெயின் பாயிண்ட்ஸ் கீ பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதில் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மறந்துடலாம், அந்த கொஸ்டின்ஸை இதில் பாருங்கள். இதில் இருக்க கீ பாயிண்ட்ஸ் மெயின் பாயிண்ட்ஸை மட்டும் நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா
ஈஸியாக எழுதிடலாம். இதுக்கும் மார்க்ஸ் கிடைக்கும். இதில் இருக்க மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாலே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.